கணவனுடன் முற்றிய சண்டை, நடிகை எடுத்த அந்த தவறான முடிவு, அதிர்ச்சியில் தமிழ் சினிமா குடும்பத்தினர்கள். என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ் சினிமால மிக முக்கியமான நடிகரா ஒரு காலகட்டத்தில வலம் வந்தவர் நடிகர் சரத்குமார் அவர்கள். அப்படியாப்பட்ட சரத்குமார் தனது முதல் மனைவியான சாயா சிங்க ஒரு சில காரணங்களுக்காக விவாகரத்து செஞ்சுட்டு, அதன் பிறகு நடிகை ராதிகாவ காதலிச்சு திருமணமும் பண்ணிக்கிட்டாரு. அப்படி சரத்குமார் தனது முதல் மனைவி விவாகரத்து பண்ணும்போது, அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் இருந்துச்சு. அந்த பெண் குழந்தை தான் நடிகை வரலட்சுமி. சரத்குமார் தனது முதல் மனைவிய விவாகரத்து பண்ணிட்டாலும் கூட, தனது மகள அவரு எப்போதும் போல போய் பார்க்கிறதும், பேசுறதும், அவங்கள வளர்க்கிறதும்னு அவங்க மேல ரொம்பவுமே அன்பாவும், அக்கறையாவும் இருந்திருக்காரு சரத்குமார். அப்படி ராதிகாவுக்கும் சரத்குமாருக்கும் திருமணம் ஆனதுக்கு பிறகு, ராதிகாவும் தமிழ் சினிமாவுல ஒரு முக்கியமான முன்னணி நடிகையா இருந்தாங்க. சரத்குமார் அதன் பிறகு பயங்கரமான கதாபாத்திரங்கள் நடிச்சு மிகவும் பிரபலமானாரு. இப்போ வரைக்குமே வயது 70 தாண்டினாலும் அவரு தமிழ் சினிமால முக்கியமான கதாபாத்திரங்கள ஏத்து நடிச்சிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் நடிப்பு, இன்னொரு பக்கம் அரசியல்னு சரத்குமார் படு பிஸியான ஒரு நபர். அப்படியாப்பட்ட சரத்குமாருடைய மூத்த மகள் தான் வரலட்சுமி. ஸோ இவங்க அதன் பிறகு வளர்ந்து வந்து தமிழ் சினிமால போடா போடி அப்படின்னு திரைப்படத்துல நடிச்சாங்க. அதன் பிறகு சில படங்கள் நடித்தாலுமே அந்த படம் அந்த அளவுக்கு வெற்றி அடையல. அதன் காரணமா ஒரு ஹீரோயின் கதாபாத்திரத்தை உதறி தள்ளிட்டு தனக்கு கிடைக்கக்கூடிய எல்லா விதமான கதாபாத்திரங்களும் ஏத்து நடிக்க ஆரம்பிச்சாங்க வரலட்சுமி. அதனால ஒரு வித்தியாசமான கதை கொண்ட படம் அப்படின்னாலே கண்டிப்பா அதுல வரலட்சுமிக்குன்னு ஒரு முக்கியமான ரோல் இருக்கும். அப்படி மக்கள் மத்தியில மிகவும் பிரபலமான வரலட்சுமி தமிழை தொடர்ந்து தெலுங்குலயும் மலையாளத்திலையும் இதே மாதிரி மிக முக்கியமான கதாபாத்திரம் நடிகைன்னு அங்கவும் தனது நடிப்பு திறமைய ரொம்பவுமே அழகா வெளிப்படுத்தி மக்கள் மத்தியில தனக்கென ஒரு அழிக்க முடியாத பேரையும் தனக்கென ஒரு ரசிகர் பட்டாளத்தையும் உண்டு பண்ணவங்க வரலட்சுமி. இப்படி அப்படி வரலட்சுமி கரெக்டா ஒரு 1.5 வருடத்துக்கு முன்னாடி ஒரு தொழிலதிபரை திருமணம் பண்ணிக்க போறதா அறிவிச்சாங்க. அப்போ பயங்கரமான ஒரு சர்ச்சையும் வெடிச்சது. ஏன்னா வரலட்சுமி ஒரு 5 வருடங்களுக்கு முன்னாடியே நடிகர் விஷால உருகி உருகி காதலிச்சாங்க. 2 பேரும் பல இடங்களுக்கு ஒண்ணா போறது வருதுன்னு பல புகைப்படங்கள இணையத்துல வெளியிட்டாங்க. 2 பேரும் திருமணம் பண்ணிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கும்போது சில பல காரணங்களுக்காக நடிகர் விஷாலும் வரலட்சுமி பிரிஞ்சுட்டாங்க. அதன் பிறகுதான் வரலட்சுமி இந்த தொழிலதிபர் திருமணம் பண்ணிக்க போதா அறிவிச்சாங்க. அந்த தொழிலதிபருக்கு ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்து ஆயிடுச்சு. 17 வயசுல ஒரு பெண் குழந்தையும் இருக்கு. இந்த நேரத்துல வரலட்சுமி எதற்காக அவருக்கு போயிட்டு 2வது மனைவியா போறாங்க அப்படின்னு எல்லாருமே பயங்கரமா கொந்தளிச்சாங்க. ஆனா வரலட்சுமியை பொறுத்த வரைக்கும் தன் அப்பா பார்த்த மாப்பிள்ள அது. அதனால எங்க அப்பா எனக்கு நல்லதுதான் பண்ணுவாரு, நான் அவளை திரும்ப பண்ணிக்க போறேன் அப்படின்னு வரலட்சுமி திரும்பவும் பண்ணிக்கிட்டாங்க. இது ரசிகர்களுக்கு யாருக்குமே பிடிக்கல. சோ வரலட்சுமி தேவையில்லாத வேலை பாக்குறாங்க அப்படின்னு எல்லாருமே குற்றம் சாட்டினாங்க. அதன் பிறகு வரலட்சுமியும் அவங்க கணவரும் கடந்த 1.5 வருடங்களா எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா போயிட்டு இருந்துச்சு. அப்படியாப்பட்ட இவங்களுடைய திருமண பந்தத்துல இப்போ பயங்கரமான ஒரு விரிசல் ஏற்பட்டிருக்கு. ஏன் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களுடைய கணவர் அவங்களுடைய முதல் மனைவி கூட பேசிட்டு இருக்காரு, பழகிட்டு இருக்காரு, அதுவும் நெருக்கத்துல இருக்காரு அப்படிங்கிற விஷயங்கள் வரலட்சுமிக்கு தெரிய வந்திருக்கு. அது தெரிஞ்ச உடனே வரலட்சுமி பயங்கரமா கோவப்பட்டிருக்காங்க, கொந்தளிச்சிருக்காங்க. சோ கணவன் மனைவிக்குள்ள இதன் காரணமா பயங்கரமா சண்டை வந்திருக்கு. அதுல வரலட்சுமியுடைய கணவர், சோ இது என்னுடைய வாழ்க்கை, ஓகே, நீ என்னுடைய மனைவி தான், இல்லைன்னு சொல்ல, அதற்காக என்ன முழுமையா கண்டிக்கிற அளவுக்கு உனக்கு எந்த உரிமையும் இல்ல, எனக்கு தெரியும் நான் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வரலட்சுமிகிட்ட பயங்கரமா சண்டை போட்டிருக்காரு. அப்பதான் வரலட்சுமி தெரிஞ்சிருக்கு, அப்போ இவரு என்ன முழுமையா ஏமாத்திட்டாரு, நான் தான் ஏமாந்து போயிட்டேன், என் வாழ்க்கையே பழி போயிடுச்சு அப்படிங்கிற சோகத்துல என்ன பண்றேன்னு தெரியாம வரலட்சுமி தனது வீட்டிலேயே ஒரு சில தவறான முடிவுகளை எடுத்திருக்காங்க. அதை பார்த்து பதறி போன அவங்களுடைய கணவர் அவங்களை கொண்டு வந்து இப்போ மருத்துவமனையில மிக மிக ஒரு ஆபத்தான நிலைமையில தான் அனுமதிச்சிருக்காராம். இந்த செய்தி வெளியான கொஞ்ச நேரத்திலேயே நடிகர் சரத்குமார், நடிகர் ராதிகா 2 பேருமே கண் கலங்கியிருக்காங்க. தன் மகளோட வாழ்க்கையை நானே இப்படி நாசம் பண்ணிட்டனோ அப்படிங்கிற உச்சக்கட்ட சோகத்துல நடிகர் சரத்குமார் கண் கலங்கி கதறி அழுதுருக்காரு. இது இப்போ இணையத்துல பயங்கரமான ஒரு பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு.